வணக்கம். அனைவருக்கும் சித்திரை திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி 9ஆம் நாளுங்க. இந்த 9ஆம் நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், எம்பெருமாட்டியாகிய தடாதகை பிராட்டி திக்கு விஜயம் மேற்கொள்ளுகின்ற நாள் இந்த நாள். இன்றைக்கு 9ஆம் நாள். இந்த 9ஆம் நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டத்தரசியாக பட்டமேற்ற தடாதகை பிராட்டியாகிய மீனாட்சி தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக உலகெங்கும் பயணப்பட்டு 33 தேவர்களையும் சந்திக்கின்ற காட்சி. சந்தித்தல் மட்டுமில்லை, அவர்களை அடிபணிய வைத்தல். இவ்வாறு தன்னுடைய வீரத்தால் அத்தனை பேரையும் அடிபணி வைத்து பயணப்படுகின்ற எம்பெருமாட்டி முதன்முறையாக சிவபெருமானை சந்திக்கின்றார். அதாவது தடாதகை பிராட்டியாக உருவம் எடுத்த பிறகு, அக்னியிலே தோன்றிய பிறகு, 3 தனங்களை உடையவளாக, பாண்டிய மன்னனுடைய வளர்ப்பு மகளாக, பேரரசியாக பட்டமேற்ற பிறகு எம்பெருமானை காணுகிற காட்சி. அப்படி கண்டபோது அவளுடைய 3வது தனம் மறைந்து விடுகிறது. நாணத்தோடு நிற்கிறாள் அவள். இந்த காட்சி புராணங்களிலே சொல்லப்படுகிறது. இதை அடுத்துத்தான் திருக்கல்யாண நிகழ்வு நிகழ இருக்கிறது. இந்த காட்சியை எப்படி இங்கே செய்து காட்டுவார்கள் என்று சொன்னால், வழக்கப்படி 9ஆம் நாள் காலையிலே எம்பெருமாட்டியும் எம்பெருமானும் சப்பரத்திலே கோவிலின் உட்புறத்திலே வலம் வருவார்கள். திக்கு விஜயத்துக்கு புறப்படுகின்ற எம்பெருமாட்டி இந்திர விமானத்திலே புறப்பட்டு செல்லுவார். அதேபோல் எம்பெருமானும் பிரியாவடியோடு உடன் செல்லுவார். இந்த உலா காட்சி கோவிலிலிருந்து புறப்பட்டு வடக்கு மாசி வீதி கீழமாசி வீதி சந்திப்பில் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டுவார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது எம்பெருமான் பிரியாவடியோடு இந்திர விமானத்தில் வர, எம்பெருமாட்டி கையிலே வில்லேந்தி அம்பேந்தி வீரப்பெண்மணியாக இந்திர விமானத்திலே வருவார். அப்படி வருகிற போது அதில் அந்த விமானத்தை முன்னும் பின்னுமாக நகர்த்தி அவர்கள் யுத்த காட்சியை செய்து காட்டுவார்கள். எம்பெருமாட்டி அம்பு விடுகிற காட்சியும் மற்றவர்களெல்லாம் அங்கிருந்து விலகி செல்லுகிற காட்சியும் காட்டப்படும். நிறைவாக எம்பெருமாட்டி எம்பெருமானை சந்திக்கிற காட்சி நடத்தி காட்டப்படும். அப்போது ஒரு பையனுக்கு சிவபெருமானுடைய வேடமும் ஒரு குழந்தைக்கு மீனாட்சியினுடைய வேடமும் போட்டு இந்த காட்சியை நிகழ்த்தி காட்டுவார்கள். இப்படியாக திக்கு விஜயம் நிகழ்ச்சி சித்திரை திருவிழாவின் 9வது நாள் மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நாளை நடைபெறும். அதனையும் நாம் காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.